உடனே கடிதம் முடிக்கும் மாற்றத்துள்ளது இத்தனை பெருமதியானது අපි මෙතන පොයිසුරු කරන්නේ ඔව් නෑ මේක විතරම ඉතුරු කරන්නේ මේ අයිති 900 உண்மையிலே இன்றைய நாள் எங்களுடைய போரதீவு பற்று பிரதேச செயலக பிரிவிலே இருக்கும் பாலடிவட்ட மற்றும் பொதுவாக இந்த பக்கியல்ல பிரதான வீதியிலே வசிக்கும் மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள். எங்களுடைய நீண்டகால ஒரு முயற்சியாக இருந்த இந்த பாலடிவட்ட இராணுவ முகாம் இருந்த இடத்திலே எங்களுடைய பாலடிவட்டைக்கான சந்தை நான் 60ஆம் ஆண்டுகளிலே ஆரம்பிக்கப்பட்ட அந்த சந்தை பிற்காலத்திலே 80, 90, 2000 ஆண்டுக்கு பிறகு முழுமையாக இராணுவ கட்டுப்பாட்டிலே இருந்த அந்த காணியை மீண்டும் எங்களுடைய தேவைக்காக மக்களுடைய தேவைக்காக நாங்கள் வேணுமென்று கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க உண்மையிலே இதிலே பலர் பல கருத்திலே சொல்வார்கள். சாதாரணமாக ஒரு தரம் பாராளுமன்றத்திலே பேசியோ ஒரு தரம் ஒரு அபிவிருத்தி கூட்டத்தில் பேசியோ இவ்வாறான விடயங்களை கையாள முடியாது. உண்மையிலே நாங்கள் பல ராஜதந்திர நகர்வுகளை செய்துதான் முதலாவது கட்டமாக முரக்கட்டாஞ்சன இராணுவ முகாமுடைய விடுவி பேசியது நாங்கள். இன்று பாலேரிட்ட இராணுவ முகாமும் நாங்கள் உள்ளே சென்று பார்த்து நாங்கள் அதில் அந்த கட்டிடங்களை இடிக்காமல் எங்களுக்கு அந்த கட்டிடங்களோடே அந்த சபைக்கு போறது பற்றி பிரதேச சபைக்கு அதை கையளிக்குமாறு நாங்கள் கேட்டிருந்தாலும் கூட அவர்கள் அந்த கட்டிடங்களை இடித்திருக்கிறார்கள். இருந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அந்த காணி எங்களுடைய அந்த சந்தை நடந்த காணியை மீண்டும் எங்களுக்கே கையளிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்திருக்கும். உண்மையிலே ஜனாதிபதி அவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். என்றால் பாதுகாப்பு அமைச்சனுடைய ஆலோசனை குழு கூட்டத்திலே ஒரு வருடத்துக்கு முதல் நான் சென்ற பொழுது சொன்னார், நிச்சயமாக இதை நான் விடுவித்து தருவேன் என்று சொல்லி இன்று முழுமையாக அந்த காணியை எங்களிடம் கையளிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே அதிலே போரதீவு பற்று பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர், துணை தவிசாளர், உறுப்பினர்களுக்கும் உண்மையிலே இதிலே பங்கு இருக்கிறால் போரதீவு பற்று பிரதேச சபைக்கு உட்பட்ட பாலேரி வட்டை வட்டாரத்தில் இருக்கின்ற இராணுவ முகாமானது முற்றாக பிரதேச செயலகத்திற்கு இந்த காணியை கையளித்து செல்வதாக நாங்கள் அறிந்து இன்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட கிளை தலைவருமான கௌரவ சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயா மற்றும் மண்முனை தென்னரில் பெற்று பிரதேச சபையினுடைய கௌரவ தவிசாளர், உப தவிசாளர் மற்றும் போரதீவு பெற்று பிரதேச சபையினுடைய கௌரவ உப தவிசாளர், கௌரவ உறுப்பினர்கள், மண்முனை தென்னரில் பெற்று பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள், பாலேரி வட்டாரத்திலே இருக்கின்ற பொது அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் என அனைவரும் நாங்கள் இன்று எங்களுடைய பாலேரி வட்டையில இருந்த சந்தை தொகுதியை இராணுவத்தினர் முற்றாக நாளையோ நாளை மறுதினமோ வெளியேறுகிறார்கள். முற்றாக அதை நாங்கள் பார்வையிட வந்திருக்கின்றோம். பாதுகாப்பு அமைச்சு, ஜனாதிபதி என அனைவருக்கும் நாங்கள் வேண்டுகோள் ஒன்று விடுத்த நாங்கள் இந்த இராணுவ முகாமானது முற்றுமுழுதாக அகற்றப்பட வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் ஐயா விடுத்த வேண்டுகோளையும் கருத்தி கொண்டு உடனடியாக இந்த இராணுவத்தை விடுவித்த பாதுகாப்பு அமைச்சர் ஜனாதிபதிக்கு நாங்கள் நன்றியை தெரிவிப்பதோடு எதிர்வரும் காலங்களில் மிக சிறப்பான முறையிலே இந்த ஊர் மக்களுடைய ஆதரவுடனும் இந்த சந்தை மீண்டும் இயங்கும் என்றதை நான் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன்.